நீங்களே சொல்றீங்க அது ஒரு கட்சி பிரச்சனைன்ட்டு. அதனால நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கா? அதனால வெயில் அதிகமா இருக்கு, அதனால மின்தடை அடிக்கடி ஏற்படுது, அதனால அரிசி பருப்பு விலை ஏறுது, தண்ணீர் தட்டுப்பாடு அதனாலதான் வருது அப்படின்னு. அது ஒரு கட்சி பிரச்சனை. எந்த கட்சியில பிரச்சனை இல்லை? எந்த கட்சியில பிரச்சனை இல்லை சார்? அதனால நாட்டுக்கும் மக்களுக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. அது ஏதோ காவிரி நதிநீர் உரிமை மாதிரி பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லை. அதனால பிரச்சனை அதை அவங்க பேசி அழகா சரி பண்ணுவாங்க. அதை போய் எடுத்துக்கிட்டு நம்ம பேசிட்டு இருக்கிறது பண்பாடற்ற செயல். வேற ஏதாவது கட்சி தலைவர் வந்து எங்களுடைய தொலைபேசி உரையாடல் எல்லாம் திமுக அரசால் ஒட்டு கேட்கப்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கட்சி மற்ற கட்சியை சார்ந்தவர்களுடைய ஒட்டு கேட்கறது சாத்தியம்? என்னுடைய மதிப்பிற்குரிய மாமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அவர்கள் இன்னைக்கு தான் அதை பார்க்குறாங்க. அவருக்கு என்னது 20 வருஷமா கேட்குறாங்க. இது உங்களுக்கு தெரியும், இந்திய அளவில் 50 தலைவர்கள் ஒருவராக நான் இருந்த ஓட்டு கேட்கப்படுறதுல தமிழ்நாட்டில் என்னோடதெல்லாம் மிக ரொம்ப நாளாக கேட்கப்படுது. அதில் இப்போ தானே வந்திருக்காங்க அவங்க இதை நல்லா என் தம்பி அண்ணன் நீங்கள் பேசுகிறத பதிவு பண்ணிட்டு விட்டேன். உன்னோட எங்கடா பேசுகிறேன், பதிவு பண்ணுற அதிகாரியோட தான்டா பேசுகிறதெல்லாம் நான் சொன்னது இல்லை. அது பதிவு பண்ணுவாங்க. ஆனால் அது ஒரு அநாகரியமானதான். இந்த நாட்டில் தனி மனித சுதந்திரம் என்ற ஒன்று இல்லை. அது எது ஒன்றையும் பதிவு பண்ணுவாங்க.